ஹலோ மக்களே, ஹேவ் நைஸ் ஆஃப்டர்நூன். நம்மளுக்கு பிடிச்சவங்ககிட்ட நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளை பிடிக்கலனா என்னத்தை செய்கிறது? யாருக்கிட்டவே நம்ம இதெல்லாம் சொல்கிறது? உண்மையுமே ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்மளுக்கு பிடிச்ச ஆளுக்கு நம்மளை பிடிக்கலங்கிறது. ஆனால் நம்மளுக்கு பிடிக்கலனாலும் அதை நம்ம என்னது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அவங்களை தொந்தரவும் பண்ண முடியாது. நமக்கு பிடிச்ச விஷயங்களையோ நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நமக்கு பயங்கரமான ஆசை இருக்கும். ஆனால் என்ன செய்ய ஒன்றுமே பண்ணுறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள அந்தளவுக்கு பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு இம்மியால் கூட பிடிக்காது. நம்ம அவங்ககிட்ட அதிக நேசங்களை காட்டுவோம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட வெறுப்பை மட்டுமே காட்டுவாங்க. என்ன சொல்ல எதுவுமே தெரில. சொல்லப்போனால் மனுஷங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட அருமை புரியாதுங்கிறது 1000ல் ஒரு வார்த்தை. அவங்க இருக்கும்போது அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காத நம்ம அவங்க இல்லாத போது அந்த உணர்வுகள் கூட மட்டும்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மெமரிஸ் மேக் எவ்ரிடே இன் ஃபுல்ஃபில் அவர் ஜர்னி. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மெமரிஸை மேக் பண்ணுறதே ரொம்பவே ரிஸ்கி நினைக்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோட காலகட்டங்களில் எனக்கு ஒரு கெட்ட விஷயத்தை கடந்து போகணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் அந்த கெட்ட விஷயத்தை தவிர்த்து அந்த நல்ல விஷயத்தை மட்டுமே நினச்சி நான் மூவ் ஆன் பண்ண முடியுது. எங்களுக்கு நிறைய பேர் மெமரிஸை மேக் பண்ணுறதே ரொம்ப தப்புன்னு நினைக்காங்க. ஆனால் அது உண்மையாலுமே சரியானது இல்லை. எவ்வளவு நல்ல விஷயங்களை எடுத்து அந்த நினைவுகளை நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நினைவுகள் ரொம்பவே சிறந்தது. நம்மளுக்கு எப்போவுமே நம்ம கொடுத்தோம்னா நிற்கும். நம்மளோட நிழல் மாதிரி தான் அந்த நினைவுகளும் கூட. ஸோ மெமரிஸ் லைக் அ ஷேடோ. ஸோ பீப்புள்ஸ் ஆல் ஆஃப் யூ உங்களோட நல்ல நல்ல விஷயங்களை எப்போவுமே மண்டையில் வச்சுக்கோங்க. கெட்ட விஷயங்களை விட்டுருங்க. ஆனால் நல்ல விஷயங்களை எப்போவுமே மண்டையில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்போது அந்த நல்ல விஷயம் மட்டும்தான் நம்மளை அந்த கெட்ட விஷயத்துலேருந்து கொஞ்சம் பூஸ்டப்பில் எடுத்து அது கொஞ்சம் கடந்து போகிறது நமக்கு பயங்கரமாக உதவி பண்ணும். எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் இப்போது அனுபவிச்சுட்டு இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கிற விஷயம் நமக்கு பிடிச்சவங்க கூட அது இருக்குன்னு நினைக்கும் போது அது கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு காமனான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம அம்மா கூட தான் நிறைய நேரங்கள் இருக்கும். பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது. ஒன்றா உட்காந்து சாப்பிட கூட பேச நேரம் இருக்காது. ஆனால் இப்போ வெளி வேலைக்கு வந்தாச்சு. நான் இப்போ பேச முடியாதான்னு தோணுது, பார்க்க முடியாதான்னு தோணுது, உட்காந்து சாப்பிட மட்டுமான்னு தோணுது. ஆனால் எதுக்குமே வழின்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மக்களே நல்ல நல்ல நினைவுகள் மட்டும்தான் நம்மளோட நிழல் மாதிரி நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை நம்ம மூவ் ஆன் பண்ணவே முடியும். ஸோ just collect your memories. Seriously, it's good feel to every day. Make you positive. Thank you, மக்களே.